உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கை தலைவர் அவர்களும் பேசுகிறது சட்டப்பேரவையில் பேசுகிறார். இந்த ஆட்சி புதுமையான ஆட்சி இல்லை, இது வந்து புஷ்பா பட பாணியில் உள்ள ஆட்சி அப்படின்னு விமர்சனம். ஃப்ளோர் டெஸ்ட்டில் நீங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை போய் பார்க்குறீங்க, ஒரு அணியை, ஒரு இதை. அப்போது அதுக்கு முன்னாடி அந்த சோஃபா போயிருக்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் சோஃபா போகுது. ஏன்னா புஷ்பா படத்தில் என்னன்னா அதில் வந்து நிறைய பணம் வச்சுருப்பாங்க. அந்த படத்தில் காமிச்சு வேலுமணி சொன்ன சசிகலாவையும் தினகரனையும் சேர்க்கணும். இல்ல உண்மையா தானே, அதுலதான் கோபம். அவர் சொல்றாரு, நான் எந்த தியாகத்துக்கும் தயார் அப்படின்னா, நான் என்ன இழந்தாலும் கூட சசிகலாவையும் சேர்க்க மாட்டேங்கிறதா அர்த்தம். நான் என்னதான் நான் எங்களுக்குள்ள நானும் கட்சிக்குள்ள நான் எவ்வளவு நாளும் பேசிக்கிறேன், அந்த சசிகலாவும் டிடிவியும் வரக்கூடாது. எடப்பாடி சிவி சண்முகம் தான் அந்த இடத்துக்கு வரணும். சிவி சண்முகம் வந்து எடப்பாடிக்கு வந்து ஏற்கனவே இருந்தது போல இன்னைக்கு வேலுமணிக்கு அவங்களுக்கான பின்புலம் வந்து பின்புலங்கிறது எப்படி பேசுறாங்க சார். அவங்க ஓட்டு போட்டாங்களா மயிலும் தொகுதியிலேயே வந்து. ஆனா அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லையே, சிவி சண்முகத்துக்கு தன்மையான நம்பிக்கை இல்லையே. வேலுமணி வந்து நிர்மலா சீதாராமன் பாக்குறாரு, பார்த்துட்டு தான் வர்றாரு, பேசுறாங்க. சமாளிக்க முடியும். ஏன்னா அவர் வந்து பெரும்பான்மையான பேர் அங்கே போயிட்டாங்களா சார், எப்படி சமாளிப்பார் அவர்? விஜய் கிட்ட போயிட்டாங்களே. இல்லை, அது 25 பேரை இப்போ அவங்க சட்டப்படி வந்து நான் சொல்ல நீதிமன்றத்தில் சட்டப்படி வந்து அவங்கள வெளியேற்றிட முடியும். அது மாதிரி மாவட்ட செயலாளர் ரெண்டாக பிரித்து ஒரு மாதிரி வந்துச்சுன்னா, பை எலெக்ஷன் ஒருவேளை அது 25 எம்எல்ஏக்கள் இல்லாமல் பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா அதை வந்து லெட்டரில் சின்னமே இல்லாமல் கூட பண்ணிட முடியும். ஆனா நீங்க வந்து அவர் முதுகுல குத்துனது வந்து டிடிவி தினகரனும் இந்த மாதிரி கூட இருந்தவர்களே குத்திட்டாங்க. அதுதான் அவருடைய ஆதங்கமே. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், அரசியல் ஆலோசகர் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம். ஒரு புது அரசு பதவியேற்ற உடனே வந்து விமர்சனம் பண்ணுவது என்பது அது ஆக்கப்பூர்வமான வழிகளுக்கு நிச்சயம் வந்து மேற்கோள் காட்டாது இல்லைங்களா? அண்ணா வந்து பதவி இருக்கிறாரு, காமராஜர்கிட்ட கேட்குறாங்க, நான் 6 மாதத்துக்கு பிறகு தான் வந்து இந்த ஆட்சியை பற்றி பேசுவேன், விமர்சனம் பண்ணுவேன், 6 மாதம் வரைக்கும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கை தலைவர் அவர்களும் பேசுகிற பொழுது சட்டப்பேரவையில் பேசுகிறார். இந்த ஆட்சி புதுமையான ஆட்சி இல்லை, இது வந்து புஷ்பா பட பாணியில் உள்ள ஆட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணுறேன். வேறு ஏதாவது மேற்கோள் காட்டியிருக்கலாம், வேறு ஏதாவது இந்த ஒப்பீடு எடுத்திருக்கலாம். இது எப்படி எடுத்தோடனே இந்த விமர்சனம் எப்படி? இல்லை, அவருக்கு வந்து ஒரு காலக்கெடு கொடுக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, காலக்கெடு கொடுக்கறதுக்கெல்லாம் முன்னாடியே என்னென்னா, எடப்பாடி அவர்கள் வந்து தலைமையில் அதிமுக இயங்குகிறது. அப்போது எஸ்பி வேலுமணியும் அந்த சிவி சண்முகமும் சேர்ந்து இன்னொரு அணியாக பிரிகிறாங்க. அப்போது அது பிரிகிறதுக்கு முன்னாடியே முதலமைச்சராக இருக்கிற விஜய் வந்து எதிர்கட்சி தலைவரையும் பார்க்குறாரு, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினையும் பார்க்குறாரு, எல்லாரையும் பார்க்குறாரு. ஆனால் எடப்பாடி அவர்களை பார்க்கல. மாறாக எஸ்பி வேலுமணி அன்கோ இருக்கு இல்லையா, அந்த சிவி சண்முகம் வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் பார்க்குறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போகுது. அதே மாதிரி சோஃபா விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தலைவர் அந்த கட்சி ஆஃபீஸுக்கும் போகுது. அப்போது புஷ்பா பட பாணின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ஒரு முதலமைச்சர் வந்து முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். எப்படி நடவடிக்கை எடுக்கணும்? அதாவது எது ஆதாரபூர்வமாக ஆக்கப்பூர்வமான கட்சி, யார் தலைவர் அப்படிங்கிறத பார்த்துருக்கணும். மாறாக எடப்பாடி இருக்கும்போதே நீங்கள் அடுத்த நாளுக்கு வந்து நீங்கள் 13ஆம் தேதி உங்களுக்கான அந்த வாக்கெடுப்பு நடத்துறதுக்காக ஃப்ளோர் டெஸ்ட்டில் நீங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை போய் பார்க்குறீங்க, ஒரு அணியை, ஒரு இதை. அப்போது அதுக்கு முன்னாடி அந்த சோஃபா போயிருக்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் சோஃபா போகுது. ஏன்னா புஷ்பா படத்தில் என்னென்னா அதில் வந்து நிறைய பணம் வச்சுருப்பாங்க. அந்த படத்தில் காமிக்கும்போது இதுக்கு அடுத்து வந்து இவங்க இந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம் வந்து இப்படி தான் இருக்க முடியும்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி நடக்கவும் செஞ்சுச்சு. ஃப்ளோர் டெஸ்ட்டில் அந்த 25 எம்எல்ஏக்கள் வந்து இது பண்ணாங்க. அப்போது இதே போல் அதே சோஃபா இங்கே விசிகா அலுவலகத்துக்கு வரும்போது திருமாவளவனுக்கு வந்து அமைச்சர் வாய்ப்புக்கான இது இருக்குங்கிறது இப்போ பேசப்படுது. ஏன்னா வன்னியரசுக்கு வந்து எப்படி நம்ம வந்து வெளியிருந்து ஆதரவு தர வேணாம், உள்ளே வந்து நம்ம அமைச்சர் பதவிக்குள்ளே நம்ம எடுக்கலாம், அமைச்சர் பதவியை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, திருச்சி கிழக்க வந்து எனக்கு திருமாவளவனுக்கு நிற்கிறதுக்காக கொடுத்து இப்போவே அமைச்சராக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு டாக் வருது. ஏன்னா சிபிஎம் சிபிஐ வந்து அவங்க எதையுமே பேசலை, இதை பற்றி இது வரைக்கும் சொல்லலை. ஆனால்
திருமாவளவனுடைய பேச்சு ஏன் வருதுன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து அவரை முதலமைச்சராக்கணும்னு ஒரு பேச்சு வந்தது. அதுக்கான காரணம் வந்து என்னவா இருந்ததுன்னா, அ அதிமுகவும், திமுகவும் சேர்ந்து திருமாவளவன வந்து முதலமைச்சராக்கலாம். அப்படிங்கிற மாரியான ஒரு ஆதரவு குடுக்கலான்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனா, அது சரியாக வரல. ஏன் காரணம்னா, திருமாவளவனை ஆக்குவதற்கு இபிஎஸ்க்கு தயாரா இல்ல. எடப்பாடி அவர்கள் வந்து அத முடிவு எடுக்கல. அது வேண்டான்னு முடிவுங்கிறாங்க. ஏன்னா, அது ஒரு சில நேரங்கள்ல வந்து அப்படி தவறான முடிவுகள் எடுக்கப்படும். இப்போ வந்து ஜார்க்கண்ட்ல ஒரு முறை அப்படிதான் நடந்துச்சு. அதுக்கடுத்து பெருசா அந்த மாரி பண்ண முடியல. பேச்சு திமுகவுல சேர்ந்து முயற்சிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து விளக்கம் குடுத்துருக்காரு. இப்ப அது இந்த அணி சிவி சண்முகம், வேலுமணி அணி வந்து அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாலும், இது ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அது போன்ற முயற்சியில் ஈடுபடவே இல்ல. ஆனா சிவி சண்முகம் சொல்றாரு, என் புள்ள மேல சத்தியமா வந்து எனக்கு என்ட்ட வந்து 2 திமுக அமைச்சர்கள் பேசுனாங்க. நான் வந்து ஏன்னா அவர் புள்ளையும் கூட்டு வரட்டும், என் புள்ளையும் கூட்டு வரேன்னு சின்ன புள்ள சின்ன குழந்தைய போட்டு புள்ளைய போட்டு தாண்டுற மாரியான ஒரு பழைய காலத்த சொல்றது மாரி, அந்த மாரியான ஒரு பேச்சு பேசியிருக்காரு சிவி இதெல்லாம் வந்து சண்முகம். சார் அரசியல் பதவிக்காக குழந்தைகள வந்து பிள்ளைகள் மீது சத்தியம் பண்றது என்பதெல்லாம் வந்து எப்படி பார்ப்பாங்க இல்ல தமிழக எப்படி மக்கள்? பார்க்குறாங்கிறத விட அவருடைய ஆத்தென்டிசிட்டிய வந்து நிரூபிக்க பார்க்குறாரு. நான் வந்து உண்மைய தான் பேசுறேன். நான் பொய் பேசல. அப்படிங்கிறத வந்து சொல்வதற்காகத்தான் அந்த 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 வார்த்தை வருகிறது. என்ன சொல்றாரு, நான் வந்து 2 பேருக்குமே சொல்லுவோம். நான் உண்மைய பேசுறேன் அப்படிங்கிறத சொல்லணும்ல. அதுக்கு நான் சத்தியம் பண்றேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி. அத நான் வந்து நிரூபிக்கிறதுக்கான ஒரு முயற்சிய வந்து சிவி சண்முகம் சொல்லுகிறார். சரி, இதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து கொறடா உத்தரவை மீறி இவங்க வந்து வாக்களிச்சிருக்காங்க. அது எ எதிர்க்கட்சி வந்து வெளிநடப்பு பண்ண உடனேயே, ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் வந்து இருக்கிறவங்க வந்து ஆமன்ங்க, இல்லையென்கன்னு சொன்னா மொத்தமா பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்காது. ஆனா, இவர் வந்து ஒவ்வொரு இதா வந்து பதிவு பண்ணுகிறார். அப்போ அதில 25 எம்எல்ஏக்கள் வந்து இவங்களுக்கு ஆதரவாக பதிவு பண்ணது அதில குறிப்புல இருக்கு. அவை குறிப்பிலே இருக்கு. அப்போ இது ஒன்று போதும் ஆ அவங்கள வந்து கட்சி பதவியிலிருந்து எடுத்துட்டாரு ஏற்கனவே எடப்பாடி அவர்கள். அத தாண்டி அவங்களோட எம்எல்ஏவையும் தூக்கிற முடியும். ஏன்னா, இது வந்து அண்மையில மகாராஷ்டிராவுக்கு எதிரான ஒரு கேஸ்ல வழக்குல நம்ம உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. விப்பு வந்து பொதுச் செயலாளர் தான் பண்ண முடியும். அந்த கொறடா வந்து அவர் தான் நிர்ணயிக்க முடியும். அவர் தான் யோசிக்க முடியும். அதனால அவர் சொல்றத மீறி இவங்க நடந்திருக்காங்க. அதனால இது வந்து அவங்க வந்து பதவி நீக்கம் பண்ணிறலாம். எம்எல்ஏ பதவியிலிருந்து எடுத்துறலாம். இப்ப இது எடுத்துட்டா என்ன நடக்கும்? அப்படின்னு போகும்போது, இப்ப மறுபடி திமுக ஆதரவு கட்சிகள் இருந்துச்சு இல்லையா? கூட்டணி கட்சிகள். அவங்க கொஞ்சம் பலம் இல்லாத மாரி தோன்றுச்சு. இப்ப 25 எம்எல்ஏக்கள் ச ச உங்களுக்கு சப்போர்ட் பண்ண உடனேயே, பலம் இல்லாத மாரியான ஒரு தோற்றம் வந்துச்சு. இப்ப மறுபடியும் அவங்க பலமான மாரி இருக்காங்க. ஏன்னா, 25 எம்எல்ஏக்கள் நீக்கியாச்சுன்னா, இல்ல இவங்க தான் 25 பேர் வந்து ஆதரவு குடுத்ததுக்கு அப்புறம் அறுதி பெரும்பான்மையோட இருக்கிறாரு. பெரும்பாலும் இருக்கலாம். ஆனா 25 எம்எல்ஏக்கள வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும்ல. கோர்ட் போயிருச்சுன்னா, அது பலமா இருப்பதற்கான விஷயம் வந்து அது அது தோற்றம் சார். முடிஞ்சிருச்சு. நான் இல்லன்னு சொல்ல வரல. அது பலமா இருப்பதற்கான ஒரு தோற்றமே தவிர, அது உண்மை அல்ல. அது உண்மை அல்ல. அதான் சொல்ல வரேன். அது அது உண்மை உண்மை அல்ல. அல்ல. ஆனா பலம் மாரி தெரிஞ்சதே தவிர, இப்ப 25 எம்எல்ஏக்கள் வந்து இப்ப பதவி நீக்கம் பண்ணியாச்சுன்னா, இது மறுபடியும் பை எலக்ஷன்ல வெற்றி பெறுவதை பொறுத்து தான் அப்பொழுது அதுக்கடுத்து தீர்வு பண்ண முடியும். ஆக அது இப்பவும் வந்து பாலிஸ் எடப்பாடிஸ் கோர்ட். அவர் 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 கோர்ட்ல தான் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து இப்ப இப்போ அண்மையில வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த எஸ்பி வேலுமணி பக்கத்துல இருந்த சிவி சண்முகம் கூட இருந்த கேசி வீரமணி வேலூர் அவரு பெல்ட்ல இன்னைக்கு இருக்கிறார். அவர் சொல்ட்டாரு. வந்து இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தான் நான் பொதுச் செயலாளரா இருக்காரு. அவர் தான் ஏத்துக்கிறேன்னு மறுபடியும் ஜகா வாங்கிட்டாங்க. எடப்பாடி எடுக்கும் முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன்னு சொல்லிட்டு கட்டுப்படுவேன்னு கேசி சொல்லிட்டாரு. வீரமணி சொல்றாரு. ஆமா. ஆனா வந்து அவங்க கூறிய குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே உள்வாங்குறாரு சார். யாரு? எடப்பாடி வந்து உள்ள எல்லாத்தையும் உள்வாங்குறாரு. நான் அறிந்த வகையில என்னுடைய சோர்ஸ் படி நான் வந்து விசாரிச்சேன். என்ன அவர் எதுல கோவப்படுகிறாருன்னா, வேலுமணி சொன்ன சசிகலாவையும், தினகரனையும் சேர்க்கணும். இல்ல உண்மை அதானே. இவன் இல்ல அதுல ஆரம்பத்துல தான் கோவப்படுறாரு. ஆமா சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் இணைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஏன்னா, அவங்க இல்லாம தான் இன்னைக்கு வந்து 47 எம்எல்ஏக்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அதிமுகல. அது வந்து அந்த மன்னார்குடி பகுதியில கூட வெற்றி பெற்றிருக்கிறாங்க சில இடங்கள்ல. அவருக்கு குடுத்தது 11 இடங்கள்ல 1 தான் வெற்றி பெற்றிருக்கு. ஆமாமா. யாரு? தினகரன். தினகரன். அதான் ஒரே ஒரு இடம் பெற்றார். அதுவும் காமராஜ். அந்த காமராஜுமே வந்து இப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. விஜய்க்காக. இப்ப ஆக இப்ப எம்ஜிஆர், ஜெயலலிதா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எடப்பாடி தான் அதிமுக முகம். மாறுபட்டு கருத்து இருக்கலாம். எம்எல்ஏக்கள போலாம். மாவட்ட செயலர் வந்து நீக்கலாம். மறுபடியும் மாவட்ட செயலர் போடலாம். என்ன? இப்ப இல்ல முதல்ல அது கரெக்ட்டு. முகம் வந்து யாரு? இல்ல முகம் வந்து எடப்பாடி எடப்பாடியின் தான். முகம். அது ஒண்ணு. சசிகலாவையும், டிடிவியும் உள்ள கொண்டு வந்தோம்னா, அவருக்கான இடமே இல்லாம போயிருங்கிற ஒரு சார் பயமும் இந்த இருக்கு. தேர்தல் வந்து ஆமா. சசிகலாவுடைய அவங்களோட பலத்த வந்து நிரூபிச்சுட்டாங்க. என்ன அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து சப்போர்ட் இல்ல.
அதே போல் தினகரனுக்கும் பெரிய அளவு இல்ல சப்போர்ட். அப்புறம் பிறகு ஏன் அவங்க வந்து கொடி 22 பிடிக்கிறாங்கன்னா 22 லட்சம் வாக்குகள் வந்து இல்ல, எடப்பாடிக்கு அது சரி. நான் சொன்னேன் ஏன் கொடி பிடிக்கிறாங்க? சசிகலாவுக்கும், டிடிவி தினகரனுக்கும் ஏன் எஸ்பி வேலுமணி கொடி பிடிக்கிறாருன்னா, அதுதான் சூழ்ச்சி. அது சூழ்ச்சி மட்டும் இல்ல. அவங்க வந்து அவங்களுக்கு பின்னணியில இருக்க அவங்களுடைய பணபலம் பிளஸ் அவங்க வந்து கொங்கு 2 பேருமே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க. எஸ்பி வேலுமணியும், எடப்பாடி அவர்களும். அதில வந்து யாருக்கு தன்னை வந்து முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல எஸ்பி வேலுமணிக்கு சசிகலா பின்னணியில இருந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. டிடிவி தினகரனும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா எடப்பாடியை வந்து அவங்க பொதுச் செயலாளரா ஏத்துக்கொள்வதில அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து கூட்டணி வந்தபோது கூட நெறைய இடங்கள்ல எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ண இடத்துல எ ய அதிமுகவுக்காக இவர் போய் பிரச்சாரம் பண்ணல நெறைய இடத்துல. டிடிவி தினகரன். அதுபோக அதிமுகவினுடைய சாதனைகளை எடுத்து சொல்லவே இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு வகையில எஸ்பி வேலுமணிக்கு எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை கட்டமைக்கிறதுக்கான முயற்சி பண்றாங்க. ஆனா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லன்னு தான் பார்க்குறோம் இப்போ. இப்போ கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் மட்டும் வெற்றி பெற்று தான் மட்டும் வெற்றியை பெற்றா போதும் அப்படின்னு அந்த மனநிலைக்கு வேலுமணி வந்துட்டார். இப்போ கொங்குபேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எடப்பாடி, வேலுமணி, கருப்பண்ணன் இவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக முகமாக. இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா வன்னியர் வாக்குகளில் வந்து பெருமளவில் இந்த அலையிலையும் எப்படி வந்து எம்ஜிஆர் அலை இருந்த பொழுது கருணாநிதிக்கு வந்து கை கொடுத்த அந்த வன்னியர் வாக்குகள் இல்ல வன்னியர் வாக்குகள் இருந்தா கூட வடமாவட்டம் சொல்லி முக்கியமான விஷயம் அது. அது வட மாவட்டங்கள் எப்படிலாம் வந்து நெருக்கடி நேரத்தில் தலைவர்களுக்கு கட்சிகளுக்கு வந்து கை கொடுக்குதோ அதே போல் இன்னைக்கு வந்து அதிமுக கை கொடுத்துருக்கு. உண்மைதான். அதை உணர்ந்து எடப்பாடியும் செயல்பட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உடனடி என்ன பண்ணுறாரு எடப்பாடி, அதாவது பார்த்தீங்கன்னா அக்ரிகேஷன் மூர்த்தி அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னொரு வந்து ஏவேவேல உருவாடுத்துட்டு இருக்காரு. அவரை கொண்டு போய் கொரோடா போடுறாரு. அங்கே உள்ள வன்னியர்கள்லாம் வந்து நாங்கள் இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா அப்படின்னு கோவப்படுறாங்க. யார்? எடப்பாடி மேலே. எடப்பாடி அதுலேயும் பரிசீலனை பண்ணணும். இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க வட மாவட்டத்தில். என்ன சொல்கிறாங்கன்னா 10.5க்கு வந்து மூல காரணமே வந்து எடப்பாடி, சிவி சண்முகம் 2 பேரும் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் எடப்பாடி அவர்களை வந்து அதாவது சூழ்ச்சிகளை வந்து இது போன்ற நிலையில் வந்து இப்போ எடுக்கக்கூடாது. யார் யார் வந்து அவருக்கு உதவியாக இருந்தாங்களோ இந்த பகுதியில் அவர்களை முன்னிறுத்தணும். இப்போ முக்கூர் சுப்பிரமணியம் கரெக்ட். நீங்க அந்த எடப்பாடி அணிலேயே சார் முக்கூர் சுப்பிரமணியம் இருக்காரு. நீங்க அவரை முன்னிறுத்துங்க. நீங்க அதை விட்டுட்டு எதுக்கு வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிறுத்திங்கன்னா அந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஃபுல்லாவே கேள்வி எழுப்புறாங்க. அது வந்து பொதுச் செயலாளருங்கிற முறையில் அவர் வந்து அவருக்கு லாயலா இருக்கவங்க யாரையோ தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனால் கரெக்டா? இப்போ சிவி சண்முகம் கூட நீங்கள் வந்து 15 வன்னியர் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவர் கூட. ஆனால் அவங்க அத்தனை பேருமே வந்து சிவி சண்முகத்துடைய பின்னணியில் இருந்தால் கூட ஆனால் எஸ்பி வேலுமணியை தான் அவங்க வந்து அவர் வந்து முன்னெடுக்கிறார். எஸ்பி வேலுமணியை தான் வந்து அடுத்த பொதுச் செயலாளராக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான பேசுகிறாரே தவிர சிவி சண்முகம் எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக இல்லை இன்னும் இது வரைக்கும். இல்லை எடப்பாடி சிவி சண்முகம்னு தோற்றம் போனால் கூட சட்டமன்றத்தில் வந்து வேலுமணியை வந்து முன்னிறுத்துறது, அதே போல் வந்து அடுத்த பொதுச் செயலாளர் வேலுமணியை முன்னிறுத்துறது. இப்போ எடப்பாடி சிவி சண்முகம் தான் அந்த இடத்துக்கு வரணும். சிவி சண்முகம் வந்து எடப்பாடிக்கு வந்து ஏற்கனவே இருந்தது போல் இன்றைக்கி வேலுமணிக்கு வந்து அவங்களுக்கு பின்புலம் வந்து பின்புலங்கிறது வேலை சார். எப்படி பேசுகிறாங்கன்னா சிவி சண்முகம் இதே போல் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் வந்து அவர் அடியாள வேலை பார்த்தா இவர் எப்போ பதவிக்கு வர போறாரு, இவர் எப்போ வந்து அடுத்த நிலைக்கு வர போறாரு? இல்லை அது அந்த ஆதங்கம் அவங்கவுங்க வன்னியர் சமூகத்துக்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் சார் அவங்க ஓட்டு போட்டாங்களா மயிலும் தொகுதியிலேயே வந்து. ஆனால் அவருக்கே அந்த நம்பிக்கை இல்லையே. சிவி சண்முகத்துக்கு தன்மையான நம்பிக்கை இல்லையே. இப்போ உனக்கு ஓட்டு போட்டது எதுக்கு போட்டாங்க? நீ வந்து அதிமுக ஆளுமையா வா, உனக்கு அதுக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நீ அதை விட்டுட்டு இன்னொரு கொங்கோலர் கவுண்டர் வந்து இங்கே கொண்டு வரதுக்காக உனக்கு ஓட்டு போடல. இல்லை அது ஓட்டு போடலங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தான் ஆனால் பின்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா சிவி சண்முகத்துக்குள்ள அந்த அறிவு அந்த யோசனை இருக்கணும். இப்போ அவர் என்ன சொல்கிறார், எனக்கு வந்து என்னை விட எனக்கு எஸ்பி வேலுமணி தான் முக்கியம்னு யோசிக்கிறார். எடப்பாடி நான் என்னன்னா அவங்களாம் இருந்திருந்தா இந்த 10.5% வந்து விஷயத்தை நான் முன்னெடுத்திருக்க முடியாதுங்கிற விதத்தில் பேசுகிறாரு. இல்லை அந்த 10.5 மட்டுமே வந்து ஒரு வன்னியர் சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துச்சு. இல்லைன்னு மாணவனுடைய கல்வி நலன் சார், மாற்று கருத்து இல்லை. மாணவனுடைய கல்வி ஆனால் அது மட்டுமே வெற்றி வாய்ப்பு தரலையே அப்படிங்கிறதா அவங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த தேர்தலில் அது பேசலையே தவிர அவர் தானே முதல்ல வந்து பிள்ளைய சொல்லி போட்டாரு. யாரு? எடப்பாடி தானே போட்டாரு. சொல்லியிருக்கலாங்க. 2021 வந்து அது வந்து கொஞ்சம் பேசு பொருளாக இருந்ததே தவிர 2026 அது வந்து பேசு பொருளாக வரல. ஏன்னா இப்போ வந்து பாமக அன்புமணிக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொன்னால், வன்னியர் செல்வாக்கு இருக்குன்னு சொன்னால் வெறும் 4 சீட்டு 5 சீட்டுங்கிறது மாதிரி தான் முதல்ல 5 சீட்டு இருந்துச்சு, அப்புறம் 4 சீட் ஆயிடுச்சு. அப்போ அந்தளவுக்கு தான் குறைக்க முடிஞ்சிச்சு அவங்களால. இல்லை அவர் சிவி சண்முகம் மூலியமாக கேபி முனுசாமி மூலமாக அந்த வாக்குகளை முழுவதுமாக அதிமுக பக்கம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இல்லை இது இருக்கலாம். நான் சொல்கிறேன் அந்த கூட்டணி வந்து வன்னியர் சமூகமான அந்த ஒட்டுமொத்த வாக்குமே வந்து ஒரு பக்கமாகவே விழுகலை.
ஏன்னா அதனால இந்த 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 தேர்தலை பொறுத்தவரை வன்னியர் சமூகம் வந்து அதை தீர்மானிக்க முடியல. வன்னியர் சமூக சமூக மக்கள் சார்ந்து மட்டும் இல்ல, சிவி சண்முகம் முன்னாடி எல்லாருமே ஆனா இருக்காங்க. எஸ்பி வேலுமணி பக்கம் யாரும் இல்ல தான். ஆனா இவரே தான் அவர் வந்து எஸ்பி வேலுமணியை வந்து தூக்கி நிறுத்துகிறார், கொடி பிடிக்கிறார். இதுக்கு பின்னணியில வந்து முக்கியமான காரணமே லீமா ரோஸை என்னைக்கு வந்து வேலுமணி கொண்டு வந்தாரோ கட்சியில சேர்ப்பதற்கு, அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. உங்க பார்வை? இல்ல லீமா ரோஸ் வந்து அதாவது மார்ட்டினுடைய மனைவி. அவங்க வந்து கரெக்ட்டு. ஆனா ஐஜேகேலேருந்து தான் அதிமுகவுக்கு வராங்க. வந்த பிறகு எடப்பாடி அவர்கள்ட்ட அவங்க வந்து சொன்னது தனக்கு மட்டும் இல்லாம தன்னுடைய அவங்க அவங்க நிக்கக்கூடிய அந்த கோவை பெல்ட்லயே வந்து அவங்க மற்ற வேட்பாளர்களுக்கும் நான் வந்து பணம் தரேன்னு சொல்லி பேசி தான் செஞ்சாங்க. ஆனா, அந்த கடைசி கட்டத்தில வந்து அவங்க வந்து இன்னும் பணம் வரல அப்படின்னு சொல்லி கல்தா குடுத்துட்டாங்க எடப்பாடி அவர்களுக்கு. அதனால அவர் வந்து கொஞ்சம் நெருக்கடியில வந்து அவர் கேட்டார். லீமா ரோஸ்ட்ட வந்து என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு. அப்போ இது வந்து எஸ்பி வேலுமணிக்கான சப்போர்ட்டா அது மாறுச்சு. மாறும்போது எஸ்பி வேலுமணி என்ன நினைக்கிறாருன்னா, எ அதான் அதான் அந்த சசிகலாவும், இவங்க டிடிவி தினகரனும் இந்த மாதிரியான குரூப்போட சேர்ந்து, நாம வந்து ஒரு எடப்பாடி அவர்களை ஓரங்கட்டிட முடியும்னு நம்புறாரு. ஆனா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இல்ல. ஏன்னா, ஏன் சாத்தியக்கூறுகள் இல்லன்னா, பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் தான் வந்து அத தீர்மானிக்க முடியுங்கிறதுனால, நீங்க 25 எம்எல்ஏக்கள் வெளிய போன பிறகு, நீங்க நீக்கின பிறகு, நீங்க தேர்தலை சந்தித்து, நீங்க திரும்பி வந்து, நீங்க வந்து அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஆனா, இப்போதைக்கு அவருடைய எடப்பாடியோடைய ஆட்சி தான் ரொம்ப பலமா இருக்கு அதிமுகல. அதுல மாற்று கருத்தே இல்ல. அதை தாண்டி நீங்க வந்து வேற எதுவும் யோசிக்கிறதுக்கான சோர்ஸும் இல்ல இப்போ. இல்ல அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல தோல்விக்கான பொறுப்பை ஏத்துக்கொள்றேன்னு சொல்லணும். இப்போ வந்து ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, முழுக்க முழுக்க இந்த இந்த தோல்விக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்டாலின். எடப்பாடிட்டேருந்து அந்த விதமான ஒரு விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் வரல. இல்ல. அது ஆரம்பத்துல இருந்தே அவர் கிடையாது. ஏன்னா 10 தோல்விக்கு பிறகு 11வது இல்ல தோல்வி. சார், நான் என்ன சொல்றேன், 11வது தோல்வியிலயும் கூட நீங்க தானே போனீங்க 187 தொகுதிக்கு நீங்க தானே போனீங்க. 200 உண்மைதான். தொகுதிக்கு நீங்க தானே போனீங்க. ஆனா நீங்க வந்து நீங்க தானே முதுகுல பொறுப்பு குத்திட்டீங்கன்றாரு. ஏத்துக்கணும். அவர் முதுகுல குத்துனது வந்து டிடிவி தினகரனும் இந்த மாரி கூட இருந்தவர்களே குத்திட்டாங்க. அதுதான் அவருடைய ஒ ஆதங்கமே. அதாவது ஏன் நான் வந்து ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறேன், என் தோல்விய ஏன் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, நீங்க கூட இருந்தவர்களே என்னை வந்து பதம் பார்த்து விட்டீர்கள். அதனால நான் வந்து அத வந்து பேச முடியாது. ஏன்னா அப்படி இருந்தா கூட நான் வந்து என்ன சொல்றாரு அவரு, அதிமுக தோல்வி அடைந்து விட்டது. அது தெரிஞ்சிடுச்சு அவங்க எல்லாருக்கும். ஆனா திமுக தலைவர் சொல்றாருங்கிறதுக்காக நானும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்படிங்கிறது தான் அவருடைய வாதம். அவருக்கு வந்து ஏன்னா, நீங்க வந்து திமுக தலைமையை வந்து யாரும் எதிர்த்து பேசல, இது பண்ணல. அது இன்னொன்னு அவங்க வந்து இது மாரியான சூழலை அவங்க சந்திக்கவே இல்ல. ஏன்னா, எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஒவ்வொரு முறையும் வரும்போதும், எஸ்டி சோமசுந்தரம் அங்கேருந்து வெளிய வராரு. அவர் நமது கழகம் அப்படி ஆரம்பிச்சாரு. ஆமா மறுபடியும் நமகள ஜாயின் ஆரம்பிச்சு பண்ணாரு. அப்போ ஜெயலலிதா பீரியட் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஜானகி அணிக்கு தாண்டி இவங்க ஜெயலலிதா வெற்றி பெறாங்க. திருநாவுக்கரசர் தனியா வந்தாரு. அப்போ நிறைய காலங்கள்ல வந்து அதிமுக அப்படி பிளவுபட்டு தான் வந்திருக்கு. இது ஒரு புதிது இல்ல. அதனால நான் இதை சமாளிக்க முடியும்னு நம்புறாரு எடப்பாடி அவர்கள். அதனால இது இல்ல வந்து சமாளிப்பாரான்னு கேட்கிறேன். சமாளிக்க முடியும். ஏன்னா அவர் வந்து இல்ல பெரும்பான்மையான பேர் அங்க போயிட்டாங்களே சார். இப்ப எப்படி சமாளிப்பாரு அவரு? விஜய் கிட்ட போயிட்டாங்களே. இல்ல அது 25 பேரை இப்போ அவங்க சட்டப்படி வந்து நான் நீதிமன்றத்தில சட்டப்படி வந்து அவங்கள வெளியேத்திற முடியும். 25 பேரு அவங்க விப்பு வந்து அத குடுத்ததுனால ச அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கலாம். விஜயோட கட்சி பாஸ் ஆயிருக்கலாம் ரைட்டு. ஆனா இன்னொரு முறை கொண்டு வர முடியும். இப்போ கொண்டு வர முடியாதுன்னா கூட இதுக்கு அடுத்து அவங்கள நீக்கிட்டோம்னா, மறுபடியும் இதே சூழல்ல விஜய் ஜெயிப்பாரா? 25 எம்எல்ஏக்கள் நீக்கின பிறகு, அவங்க வந்து பை எலக்ஷன்ல எந்த அளவுக்கு இதே செல்வாக்கு இருக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த சூழலை பொறுத்து அப்போ வந்து அதிமுக எடப்பாடி பக்கத்துக்கான ஒரு நியாயத்தையும் பேசுவாங்க. அது வந்து அந்த நேரத்தில தான் முடிவு பண்ண முடியும். எதை நோக்கி போகுதுன்னா, 18 எம்எல்ஏக்களுக்கான அந்த தகுதி நீக்கின அடிப்படையில இடைத்தேர்தல் வந்தது. ஞாபகம் இருக்கா? ஆமா. அதான் டிடிவி தினகரனுடைய ஓபிஎஸ்லாம் அதில தானே வந்தாங்க வெளிய. 18 எம்எல்ஏக்களுக்கான அந்த விஷயங்கள் வந்து அந்த நேரத்தில வந்து பெரும் அரசியல் பரபரப்பா பேசப்பட்டது. அந்த இடைத்தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, நார்த் பெல்ட் ஃபுல்லா ஏடிஎம்கே. அதாவது ஆளுங்கட்சியில இருந்தாங்க. ஆளுங்கட்சி அந்த சவுத்ல வந்து டிஎம்கே வந்துருச்சு. ஆனா 18ல வந்து அதாவது தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் அளவுக்கு அவர் வெற்றி பெற்றார். எடப்பாடி அவர்கள். அத நோக்கி போதாங்கிறேன். ஆமா. இப்ப அத நோக்கி 108 தானே வச்சிருக்காரு விஜய். இல்ல சார், இவங்க 25 பேர் இங்க ஆதரவு குடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்ப மறுபடியும் கேசி வீரமணி வந்து உடனடியாக ரிட்டர்ன் அடிக்கிறாரு. வேலுமணி என்ன பண்றாரு? அவர் டோனு மாறுது. வேலுமணி வந்து டோனு வந்து வேற விதமா மாறுது. கட்சி பொறுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க சிவி சண்முகம் கூட இருக்கிறவங்களோட டோன்லாம் மாறி ஒவ்வொருத்தரா இப்போ கேசி வீரமணி ஒவ்வொருத்தரோட நிலைப்பாடு வேறு விதமாக மாறுற பொழுது என்ன ஆகுங்கிறேன்.
அதான் எல்லாருமே வந்து ஒன்று எடப்பாடி பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்பி. சரி. ஏன்னா அவங்க வந்து எடப்பாடி மிஞ்ச முடியாதுங்கிறதுனால தான் கேசி வீரமணி வந்து இன்னைக்கு எடப்பாடி தான் பொதுச் செயலாளருங்கிறத ஒத்துக்கிறாரு. எஸ்பி வேலுமணியுமே வந்து வேணுமா இது தேவையாங்கிற மாதிரியான யோசனைக்கு இன்னைக்கு என்ன வந்துட்டாங்க. சொல்லியிருக்காரு வேலுமணி? அதாவது பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அழைத்தால் நாங்கள் பேசுவதற்கு தயார். பேசுவதற்கு தயாராயிட்டு. ஆனால் 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 எதுக்காக இந்த பேச்சுவார்த்தை வருது? எடப்பாடி கிட்ட ஏன் நான் பேசுறதுக்கு தயார் சொல்கிறோம்னா, அவர் வந்து நீதிமன்றத்தின் வாயிலாக இவங்கள வந்து நீக்கிறதுக்கு தயாராகிட்டாரு. அந்த ஒரு முடிவுக்கு போனா, நமக்கு வந்து எதிர்காலம் இருக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. நீதிமன்றத்து மூலியமா வந்து நம்ம கட்சி சம்மந்தமா நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா, உங்க உள்ள வந்து சபாநாயகர்ல அதிகாரம். சபாநாயகர் அதிகாரம் தான். ஆனா அதுதான் நீங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சு அந்த சட்டம் என்ன சொல்லுகிறதுன்னா, சபாநாயகர் வந்து வெறுமனே வந்து ஆம், இல்லைன்னு எடுத்திருந்தாருன்னா பேச்சு இல்ல. 25 பேருக்குமான பேரோட அங்க பதிவு பண்ணியிருக்கிறதுல. இந்த இந்த இது ஒண்ணு போதும் நீதிமன்றத்தில நம்ம சமர்ப்பிக்கிறதுக்கு. ஏன்னா, இவங்க வந்து அதாவது கொறடாவுடைய உத்தரவை மீறி இவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. இத வச்சே நம்ம வந்து நீதிமன்றம் வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். அத வந்து அந்த எம்எல்ஏ பதவிய வந்து நீக்கிற முடியும். அதனால பை எலக்ஷன் வரும். பை எலக்ஷன் வந்தபோது தான் செய்ய முடியும் அத. அந்த பயம் காரணமா தான் கேசி வீரமணி உடனே இவருக்கு போய் வேணாம், அந்த மாரி சூழல் வேணாம். சரி நடந்துருச்சு. நாங்க வந்து உங்க கூடயே வந்துர்றோம். அப்படிங்கிற மாரியான ஒரு ஸ்டாண்டுக்கு வராங்க. அது ஒரு முடிவுக்கு வராங்க. இவருக்குமே அந்த பயம் வந்திருக்கு. இப்போ எஸ்பி வேலுமணிக்குமே அந்த பயம் வந்திருக்கு. அதனால தான் வந்து எடப்பாடியை தாண்டி போகணுமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா, இவங்க இந்த இந்த இத்தனை காலம் வந்து சசிகலாவும், டிடிவியும் இல்லாமலே வந்து அதிமுக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்க முடியுதுன்னு சொன்னா, என்ன இப்போ வந்து அந்த ஒரு வாதத்த எடுத்துட்டு வந்தவங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க. ஓபிஎஸ் கொண்டு வந்தாரு. அவர் இல்ல இப்போ திமுகல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அப்போ செங்கோட்டையன் பேசினாரு. சசிகலா வரணும்னு சொன்னாரு. ஆனா அவர் அங்க போய் சேர்ந்துட்டாரு. அப்போ யாரும் வந்து தொடர்ச்சியா வந்து சசிகலாவையும், டிடிவியும் கொண்டு வரணும்னு சொன்னவங்க யாருமே, பெருசா வந்து எடப்பாடியை தாண்டி நிக்க முடியல இங்க. ஆனா, ஏன்னா இப்போ வந்து சட்டம் வந்து எடப்பாடி அவர்கள் பக்கத்துல இருக்கு. அதனால இவங்க வந்து நமக்கான பதவிகளும் எடுத்தாச்சு. எம்எல்ஏ பதவியும் போயாச்சுன்னா, பை எலக்ஷன்ல வந்தா சட்டத்துக்குள்ள வந்து வழி இல்ல. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, இந்த அணிக்கு தான் சாதகமா இருக்குன்னு சொல்றாங்களே. இல்ல, அதாவது மகாராஷ்டிரா அரசு அதான் இனிமே வந்து பாருங்க. ஏன்னா மகாராஷ்டிரா அரசினுடைய ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதே இருக்கு. அதனால இதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்படி அப்படி வந்துட்டா, அப்படி அந்த எம்எல்ஏ பதவி நீக்கிட்டா, இவங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப மங்கி போயிரும் அதுல. ஏன்னா, இதுக்கு அடுத்து வந்து அதிமுகவை வந்து தட்டி தூக்கி நிப்பாட்டுறதுக்கு வந்து இவங்களுக்கான இல்லாம போயிரும். எஸ்பி வேலுமணிக்கோ இல்ல ஏன்னா இப்படி காணாம போனவர்கள் நெறைய பேரு அதிமுகல வந்து. ஏன்னா இவர் சைடுல வந்து தெளிவா இருப்பாரு. இன்னமும் என்ன சொல்றாரு, இப்போ சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரனையும் மட்டும் தான் சேர்க்க மாட்டேங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஏன்னா, இவங்க வந்து இவருக்கு எதிரா தான் பேசுவாங்கன்னு அவருக்கு தெரியும். எடப்பாடிக்கு எதிரா தான் பேசுவாரு. அது வந்து தனக்கு தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாரி அவங்கள வந்து உள்ள சேர்த்தாச்சுன்னா. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும், இருந்த வரைக்கும், இருக்கும் வரைக்கும் நான் எந்த தியாகத்துக்கும் தயாருங்கிறது என்னன்னா, அவர் சொல்றாரு, "நான் எந்த தியாகத்துக்கும் தயார்." அப்படின்னா, நான் என்னை இழந்தாலும் கூட சசிகலாவையும் டிடிவி சேர்க்க மாட்டேங்கிறது தான் அர்த்தம் அதுல. நான் எனக்கு நீங்க என்ன வந்தாலும் எங்களுக்குள்ள நானும் கட்சிக்குள்ள நான் எவ்வளோ நாளும் பேசிக்கிறேன். ஆனா சசிகலாவும், டிடிவியும் வரக்கூடாது உள்ள. அதுல ரொம்ப தெளிவா உறுதியா இருக்காரு. அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது தான் வந்து இவங்களுக்கான பயம் வருகிறது. ஏன்னா, இவர் தெளிவா இருக்கும்போது, நான் சசிகலாவும், டிடிவியும் வந்தா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோம்னு உள்ள இருக்க மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஏன்னா அவங்களோடயே நான் பயணிச்சிருக்கேன் நானு. அப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சசிகலா அம்மையார தாண்டி போயிறவே முடியாது. ஏன்னா, அந்த அந்த போயஸ் கார்னருக்குள்ள போகும்போது முன்னாடியே நிறுத்திருவாங்க. அது என்னன்னு இவங்க கேட்டு அதுக்கடுத்து இவங்களுக்கு ஒப்புதல் இருந்தா தான் அம்மாட்டயே போகும். அந்த அந்த விஷயம். இல்லாத வகையில போ முடியாது. அப்போ மறுபடியும் ஒரு மாரி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு மாரி சிக்கிருவோமோ! அப்படிங்கிற பயம் இருக்கு எல்லாருக்குமே. அதனால எடப்பாடியை விட்டா வேற ஆள் இல்லங்கிறத உங்களுக்கு யோசிக்கிறாங்க. அதனால எஸ்பி வேலுமணி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேச முடியுமான்னா, இல்ல. ஏன்னா அவங்க வந்து பிஜேபியுடைய பின்னணியில செயல்படுறார். எஸ்பி வேலுமணி வந்து அங்க போய் பார்க்குறாரு. அவங்கள இப்ப அண்மையில கூட கடைசியா 2026 தேர்தலுக்கு இவங்களுடைய முன்னாடி கூட மோதலுக்கு பின்னாடி அவங்க எங்க சார் இருக்காங்க? இவங்க தானே இல்ல. அதாவது பின்புலத்துல வந்து அவங்க குடுக்குற தைரியத்த வச்சு தானே பேச முடியும். ஆனா, இங்க வந்து எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை வேணாம். ஒரு முறை வந்து அதிமுக வந்து சொல்லுச்சு. பிஜேபி வேணாம்னே இல்ல, சொல்லிடுச்சு. இல்ல. அவங்க வந்து தெளிவா அறிக்கை குடுத்துட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிஜேபி தரப்புலருந்து, அதிமுக சம்பந்தமான விவகாரத்துல யாருமே பேசக்கூடாது. பிஜேபி சார்பா.
அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான அறிக்கை கொடுத்துட்டாங்க. இல்லை அதான் சொல்ல வரேன். ஏன்னா பிஜேபி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் எஸ்பி வேலுமணி பயப்படுறாரு. முதல்ல மாதிரி இல்லை அவங்களுக்கு. எஸ்பி வேலுமணி வந்து நிர்மலா சீதாராமன் பார்க்குறாரு. ஆனால் பார்த்துட்டு தான் வர்றாரு. பேசுகிறாங்க எல்லாம். பேசி அமித்ஷாட்ட பார்த்துட்டு பேசினாங்க. அந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை தான் பேசினாங்க. 2 3 டைம் போயினார். அப்போது இன்னைக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல. ஏன்னா எடப்பாடி இப்போ அவங்க வந்து இப்போ நடுநிலை வைக்கிறாங்க. முதல்ல இந்த 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 கேம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து தான் நம்ம வந்து அதை முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா ஓபிஎஸ்ஸுக்கும் எடப்பாடிக்கும் வந்தபோது ஓபிஎஸ்ஸுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறத உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் எடப்பாடிக்கு வந்து ரெட்டை சின்னத்தை கொடுத்தாங்க. நான் இப்போ வந்து இவங்க இது பை எலெக்ஷன் இது வரும்போது இவங்க ரொம்பவும் அது மாதிரி மாவட்ட செயலாளர் ரெண்டாக பிரித்து ஒரு மாதிரி வந்துச்சுன்னா, பை எலெக்ஷன் ஒருவேளை அது 25 எம்எல்ஏக்கள் இல்லாமல் பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா, அதில் வந்து ரெட்டை சின்னமே இல்லாமல் கூட பண்ணிட முடியும். ஏன்னா அது நிற்க முடியாதுல்ல. ரெட்டை சின்னம் இல்லாமல் நிற்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்? அது வந்து யாருக்கான ஆபத்துனா, எடப்பாடிக்கு ஆபத்து இல்லை. ஏன்னா அவரு பக்கம் இருக்கவங்க இருக்காங்க. 25 எம்எல்ஏக்களும் ஆபத்து. அவங்க அதில் வந்து யார் வெற்றி பெற முடியும்? ரெட்டை சின்னம் இல்லாத ஒரு வெற்றி பெற முடியுமா? அப்படிங்கிற கஷ்டம் தான். அப்போ அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையே போயிருங்கிறதுனால அவங்க திரும்பி எடப்பாடி பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளை இப்போ அவங்க யோசிக்கிறாங்க. அவசரப்பட்டோமோ, பேசிட்டோமோ அப்படின்னு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். எப்படிலாம் வந்து அதிமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எப்படிலாம் அமையும்? 2 அணிகளில் யார் அணி வெற்றி பெறப் போகுது என்பதை அரசியல் நகர்வுகள் நமக்கு உணர்த்தும். அதுவரை பொறுத்திருப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.